ரிப்போர்ட்டர்ஸை ஏன் தாவேக அரசு தொடர்ந்து புறம் தள்ளுகிறது? விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வுல இது நடக்குதே தவிர இப்போ மற்ற அமைச்சர்கள் ஒரு நிகழ்வில் கலந்துட்டா அங்கே ப்ரெஸ்ஸை விடாமலாம் இல்லை. ஏற்கனவே இவங்க பேசுனதெல்லாம் மறந்துட்டு பாஜகவோட சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், கட்டாயமாக பொதுமக்கள் வந்து அவங்க மேலே ஒரு சட்டசபையில் ஏதாவது கலவரத்தை தினந்தோறும் இவங்க அரங்கேற்றுவாங்க. வெளியில் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாமே தாவேகா தான் பண்ணிச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி இப்போ இருமாப்போடு உள்ளே வந்த திமுக இன்னைக்கு தாவேகாவினருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு 100 நாளில் அந்த சட்டமன்றத்தை அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உதயநிதி முதலமைச்சராக இருந்து விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கட்டாயமாக எந்திரிச்சு தான் நிற்க போகிறேன். ஸோ அந்த பண்பு அவருக்கு இருக்கும். இவங்களுக்கே இல்லாமல் போச்சு. சரி, இன்னைக்கு அரசியல் வட்டாரங்களை மிகப்பெரிய பேசுபொருளாவே ஆதவர்ஜுனா சொன்ன கருத்து தான். அவர் சட்டசபையில் என்ன பேசியிருப்பாருன்னா, நானுமே பார்த்தேன், லைவாக பார்த்தேன். ஏன் ஒரு நாட்டோட பிரதமர்னா அது வந்து வட இந்தியாவிலேருந்து தான் இருக்கணுமா, சவுத் இந்தியாவிலேருந்து வரவே கூடாதா? ஏன் நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுலேருந்து யாரும் ஒருத்தர் வரவே கூடாதா? அதுக்கான காலம் வரப்போகுது, மிக விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது பல பேர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சை உண்டாக்கியிருக்கேன். அப்படின்னா தாவேகா வந்து தேசிய அளவில் போகுன்ற மாதிரி ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கான அடிப்படை போட்டதாகவும் பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்கறது இந்த தகவலை? ஒரு நீண்ட கால ஆசையாகவே இருக்குது தமிழர்களுக்கு. அது ஒரு நீண்ட கால ஏக்கமாகவும் இருக்குது. ஒரு வேட்டி கட்டிய தமிழன் வந்து இந்தியாவின் பிரதமராக ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், கர்நாடகாவிலேருந்து தேவகவுடெல்லாம் போய் பிரதமராக இருந்தார். ஆந்திராவிலேருந்து நரசிம்மராவ் இருந்தார். ஸோ அந்தந்த மாநிலங்களுக்கு கிடைத்த ஒரு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம் தமிழர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் காலத்தில் இந்திரா காந்தியை பிரதமராக்கியதில் காமராஜருக்கு பெரும்பங்கு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கிங் மேக்கர்னு கொண்டாடப்பட்டார். அன்னைக்கு அவர் ஒரு வேளை முயற்சி பண்ணியிருந்தால் காமராஜரே கூட வந்திருக்கலாம்லாம் சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரர்கள் சொல்லுவாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு முந்தைய காலம் இல்லையாது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஏக்கம்ங்கிறது தமிழர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஜெயலலிதா அம்மாவை பிரதமராக்குவதற்கான ஒரு முயற்சியெல்லாம் கூட நடந்துச்சு. ஆனால் அது கடைசி நேரத்தில் பெருசாக கைகூடலை. அப்போ இந்த முயற்சியை இங்கே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிதம்பரம் வருவார்னு ஒரு முறை எல்லாருமே கணிச்சாங்க. ஏன்னா இப்போ ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும் போது தமிழகத்திலேருந்து சிதம்பரத்தை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போச்சு. அப்புறம் கலைஞரையே வந்து முதல் பிரதமராக்குகிற ஐடியாவெல்லாம் இருந்துச்சு ஒரு காலம். அப்போ அவர் வந்து இல்லை நமக்கு திராவிட அரசியல் தான் சரியானது அப்படின்னா அவர் தான் அதை வேண்டான்னு மறுத்ததாலாம் தகவல்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய்க்கு வட மாநிலங்களில் இருக்கிற இந்த செல்வாக்கு, இப்போ தமிழகத்தை வந்து விஜய் 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஆட்சியை பிடித்தார், ஒரு 60-50 வருட கட்சிகளை எல்லாமே அவர் வந்து திணறடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு வட இந்தியாவில் பெருமளவு பேசுகிறாங்க. இன்னொன்று, இப்போ அவர் பேசிய பேச்செல்லாம் ரீல்ஸாக மாறி ஹிந்தியில் அவர் பேசிகிட்டு இருக்கார். அதே குரலில் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கார். நார்த்தில் வந்து பல மாநிலங்களில் இது பரவலாக போயிட்டுருக்கு. விஜயினுடைய ஷார்ட்ஸு, விஜய் நடித்த படங்களிலிருந்து காட்சிகள், இது எல்லாமே ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த காக்ரோச் இயக்கம் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுதெல்லாம் இது குறித்து பேசியிருக்காங்க. அந்த மேடையிலே பேசியிருக்காங்க. விஜய் எப்படி ஒரு 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாருங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்போ அந்த மேடையிலும் விஜயை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு மிக முக்கியமான தலைவராக வடக்கில் அவர் வளர்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஆதவர்ஜுனா தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் விஜய் தான் அப்படின்பது தான் அவருடைய கனவாக இருக்குது. பட் எல்லாத்தையுமே காலம்தான் தீர்மானிக்கணும். நம்முடைய இத்தனை வருட ஏக்கத்தை ஒருவேளை விஜய் அவர்கள் போக்கினார்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குது. ஸோ இப்போ 2029 ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக தாவேகா முன்னிறுத்துவாங்க ஆப்வியஸ்லி, ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்காங்க. சார், இப்போ அடுத்த பிரதமர் தேர்தலப்ப விஜய் தான் பிரதமர் வேட்பாளர்னு வச்சுப்போம். இப்போ ராகுல் காந்தி அதை எப்படி எடுத்துப்பாங்க, காங்கிரஸ் எப்படி எடுத்துப்பாங்க, இது அலைன்ஸ் உடையுமா? இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே எப்படியும் தாவேகா வந்துடும். இப்போ தாவேகா வந்து வருகிற தேர்தலில் அவங்க வந்து ஒரு பெரிய அளவு போட்டிடுறாங்க, பெரிய அளவு வெற்றி அடைகிறாங்கன்னே வச்சுக்கங்களேன். ஏன்னா இப்போ காக்ரோச் பார்ட்டி வந்த பிறகு பிஜேபிக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த காக்ரோச் பார்ட்டி காங்கிரஸோடு ஒரு வேளை கூட்டணி வச்சதுன்னா ரிசல்ட்டே வேற மாதிரி மாறும். மாணவர்கள் எழுச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது.
அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற விஜயை முன்னிறுத்துவோம் அப்படின்னு ஒரு வேளை யோசிச்சாங்கன்னா இதெல்லாம் வந்து அத்தைக்கு மீச முளைக்குமாங்கிற கதை தான். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். பட் அதெல்லாம் யோசிக்கும் போது நல்லா இருக்கு. ஒருவேளை இப்படிலாம் நடந்து அவர் அங்கே வந்து பிரதமர் மோடி மாதிரி அப்படி ஒரு ஜிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஃப்ளைட்டில் ஏறி இப்படி டாட்டா காமிச்சிட்டு அமெரிக்கா போய் அதிபரை சந்திப்பார் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு. நல்லா தான். ஆமாம் சார், அடுத்தபடியாக நம்மளோட அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சார், இப்போ அவர்கிட்ட விசாரணை நடைபெறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி கனிமொழி கொலை பண்ணியிருக்காரு, 8 கோடி அளவுக்குன்னு சும்மா சொல்லி ஒரு வழக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ அது மூலமாக தான் விசாரணை போயிட்டு இருக்கு. விரைவில் அவர் அரெஸ்ட் ஆவாருன்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து அதான் பிரேக்கிங் நியூஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அறப்போர் இயக்கம் இந்த வழக்கு இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருந்தா தெரியும், உங்களுடைய சேனல்லே நான் பேசியிருக்கேன். தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் அறப்போர் இயக்கம் மாதிரி ஒரு இயக்கத்தோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும். இன்னொன்று, அவர் வந்து மேலோட்டமாக மேடைகளில் பேசாமல் அறப்போர் இயக்கம் சொல்கிற குற்றச்சாட்டுகளை மேடையில் முன்வைக்கணும். ஏன்னா இப்போ அந்த அறப்போர் இயக்கம் திமுக ஆட்சியின் போது என்னெல்லாம் தவறுகள் நடந்ததுங்கிறத அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இயக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் மேடையில் பேசுனீங்கன்னா மக்கள்கிட்ட அது இன்னும் வந்து பெரிய அளவு ரீச் ஆகுங்கிற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். நல்ல வேளையாக தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அறப்போர் இயக்கம் சொல்வதை அவங்க கேட்குறாங்க. அதை தேர்தலுக்கு முன்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு பின்பு ஒரு ஆளுங்கட்சி அறப்போர் இயக்கத்தை நம்பி அவங்க சொல்கிறத கேட்கறதுங்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய விஷயம். இப்போ விஜயினுடைய அரசு வந்து அறப்போர் இயக்கம் சொல்கிற சில தகவல்களின் அடிப்படையில் தான் நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் மீது நடவடிக்கை. இப்போ அதனுடைய காணொளி எல்லாமே எல்லா சேனல்களையும் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இறங்கி பெரிய அளவு விசாரணை நடத்தி அவர் கைது செய்யப்படுவாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் சட்டசபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலு அவர்கள் கொஞ்சம் அவருடைய ஃபோர்ஸ் குறைஞ்சி தாவேக்காவை பாராட்டுவதும் தாவேக்கா அமைச்சர்களை பாராட்டுவதும், அதே மாதிரி வந்து தாவேக்கா திமுக மோதல்களின் போது நடுவில் அவர் எந்திரிச்சு கொஞ்சம் சாத்வீகமாக 2 பேரையும் சமாதானப்படுத்துகிற விதத்தில் அவர் பேசுவதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த போன்ற வழக்குகள்லாம் நம்ம மேலே பாயும், நாம் வந்து முன்னாடியே இவங்களை கூல் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இப்போ அதையெல்லாம் வந்து மறந்துட்டு அவர் சும்மா நமக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு. அதுக்காக நாம் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. இந்த அரசு முடிவெடுத்து அவர் மீது ஆக்ஷன் எடுத்தால் கட்டாயமாக மக்கள் கைத்தட்ட தான் செய்வாங்க. ஓகே சார், இது மூலமாக அரெஸ்ட் ஆவாருன்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான் இவ்வளோ நாள் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக போயிட்டு இருந்தாங்க. அந்த முன்னெச்சரிப்பில் இருக்காங்க. ஏவா இவ்வளோ அரெஸ்ட் ஆவாரா? இது அரெஸ்ட் பண்ணால் விஜய் அரசுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லைங்க, ஆக்சுவலாக இவங்க ஒவ்வொரு முறையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அது ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக அங்கே இல்லை. அரசு வழக்கறிஞரே சொதப்புறாரா அல்லது என்னன்னே புரியல. அங்கேயே வந்து அந்த கைதை கண்டிக்கிறாங்க, இல்லைன்னா முன்ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்துன்னா இந்த அரசுக்கு ஒரு வீக்கான அரசுங்கிற பேர் வரும். இந்த அரசு என்ன பண்ணாலும் அவங்களால அது நினைச்சது பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுன்னா இந்த அரசுக்கே ஒரு என்ன பண்ணுவாங்க மக்கள், ஒரு கையாலாகாத அரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முறை அவங்க வேலு கைதை முன்னெடுத்தாங்கன்னா அதில் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அப்போ எல்லா தரவுகளையும் சரியாக வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர் தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தால் தான் அவரை கைதே பண்ணணும். இல்லைனா அவங்க கைது பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்த கேள்வியாக இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டலில் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு சுமார் 1.5 லட்சம் கோடி 1 lakh கோடிஸ் அது வரைக்குமே முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக அரசு தெரிவிக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசுமே ஈர்த்துள்ளது அப்படின்னு தான் வருது, இதுக்குமே ஈர்த்துள்ளதுன்னு தான் போடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அதில். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து எடப்பாடி அரசாகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஓபிஎஸ் அரசாகட்டும், வெளி நாடுகளிலிருந்து நாங்கள் முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கோம், இத்தனை கோடி அத்தனை கோடிங்களாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா பெரும்பாலும் இல்லை. வேலை வாய்ப்புகள் பெருமளவு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசும் அப்படி ஏதாவது போலியா பண்ண நினைப்பாங்களா? இந்த மக்கள் மத்தியில் நாம் அம்பலப்பட்டுற மாட்டோமா? அதனால் நம்ம சரியாக தான் செய்யணும்னு நினைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம பார்க்கும் பொழுது
அங்கே வந்த முதலீட்டாளர்கள் அவங்க பேசுனது இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பட் போக போக தான் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு, இதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு விளைஞ்சிருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். ரொம்ப ஆரம்பத்திலேயே அதை பற்றி நம்ம பேசுறதுல ஒன்று. ஸோ அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ரிப்போர்ட்டர்ஸை உள்ள விடலை. அது மிகப்பெரிய இஷ்யூவாக போகுது. நான் உள்ள ஹோட்டல் நேம் சொல்ல விரும்பல. நான் காலையில் வரும்போதே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த ஹோட்டல் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்தேன். ஏன் நிற்கிறான்னு கேட்டதுக்கு உள்ளே விடலை அப்படின்னாங்க. இன்னைக்கு இப்போ பிரச்சனையாக தான் ரிப்போர்ட்டர்ஸை ஏன் தாவேகா அரசு தொடர்ந்து புறம் தள்ளுகிறது. இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போகுது. அங்கேயுமே ஹிந்தி சேனல்ஸ்லுமே பேசுகிறாங்க. ஏன் ஆளுங்கிற தாவேகா அரசு இப்படி பண்ணுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வில் இது நடக்குதே தவிர இப்போ மற்ற அமைச்சர்கள் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டா அங்கே ப்ரெஸ்ஸை விடாமல்லாம் இல்லை. இன்னொன்று வந்து பத்திரிகையாளர்களே ஒரே அடியாக இந்த தாவேகா அரசு தள்ளி வைக்குதான்னா அதுவும் கிடையாது. எல்லா அமைச்சர்களுமே ப்ரெஸ்ஸுக்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தினந்தோறும் ஒரு 4-5 அமைச்சர்களாவது ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்களை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது அவர்கள் கேட்கிற கேள்வி சரியாக இருக்குமா, அல்லது அவுட் ஆஃப் அரசியலை தாண்டி வேறு ஏதாவது பர்சனலாக கேட்பாங்களாங்கிற பயமெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க ஏதாவது ஒன்று கேட்டு அவர் ஹர்ட் ஆகி அதன் மூலம் ஏதாவது ஒரு சலசலப்புகள் வந்ததுன்னா அப்படி வர வைத்தாவது இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற சில ஊடகங்களை நமக்கு தெரியும். நம்ம பார்க்குறோம் இவங்க எல்லாமே ஒன் சைடடாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து விஜய் மட்டும்தான் டார்கெட்டு, இந்த அரசை எந்த விதத்திலாவது குறை சொல்வது தான் உங்களுடைய நோக்கம்ங்கிற அளவுக்கு பல ஊடகங்கள் இங்கே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஊடகத்தினரும் அங்கே இருக்கும் பொழுது நாம் ஏன் அவங்கள சந்திக்கணுங்கிற எண்ணம் முதலமைச்சருக்கு கட்டாயமாக வரும். ஸோ அதன் காரணமாக தான் அவர் சந்திக்கிறதே இல்லை. பெரும்பாலும் அவர் தொடர்பான எந்த நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது, அவங்கள உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது சரிதான். ஏன்னா ஊடகங்கள் நடுநிலையோடு இருக்கும் பொழுது தான் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்ல முடியும். நீங்களே ஒன் சைடாக மாதிரி ஒரு கட்சிக்கு ஆதரவாக தப்பும் தவறுமான கேள்விகளை கேட்கும் பொழுது உங்களை ஏன் சந்திக்கணுங்கிற கேள்வி வருமா வராதா? ஸோ அதன் பொருட்டு அவர் வந்து இவங்களை சந்திக்கிறத தவிர்க்கிறாரு. ஆனால் மற்ற எல்லாருமே சந்தித்து பதில் சொல்லிட்டு தானே இருக்காங்க. சரி, இது பேர் டிராபேக் ஆகிடாதா விஜய் அவர்கள்? இதில் என்ன டிராபேக் இருக்குது? மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கல அதனால் நான் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு எந்த மக்களும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் அவங்க இப்போ இன்றைக்கி இந்த மாநாடு நடந்துச்சா, முதலீட்டாளர்கள் கூட்டம் நடந்துச்சா, இதில் வந்து நாங்கள் என்னெல்லாம் முடிவெடுத்தோம், யாரெல்லாம் இங்கே வந்தாங்க, எல்லாமே சாயங்காலம் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்குறாங்கல்ல, அவ்வளோதான். சரி, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கனிமொழி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, துரோகிகளும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அந்த மாதிரி இவங்களும் வானதி ஸ்ரீனிவாசனும் சொல்லியிருப்பாங்க. தமிழக முதல்வர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பார், அந்த தொகுதி மறுவரையீடு, அதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச், அதுக்குமே திமுக போல. இது மூலமாக என்ன சார் எடுத்துக்கலாம்? திமுக பாஜக அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, அந்த டீலிமிட்டேஷனை பொறுத்தளவுக்கு திமுக பிஜேபியினுடைய அந்த கொள்கையை ஆதரிக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. அந்த திட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிக்குமோ, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் அந்த திட்டத்திற்கு எதிராக வந்து திமுகவும் வாக்களிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரேடியாக பிஜேபியோட சேருவார்களா மாட்டார்களாங்கிற கேள்வி இன்னமும் தொடருது. பட் இன்னைக்கு திமுக வந்து ஏற்கனவே இவங்க பேசுனதெல்லாம் மறந்துட்டு பாஜகவோட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், கட்டாயமாக பொதுமக்கள் வந்து அவங்க மேலே ஒரு பெரிய அவர்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த இணைப்புங்கிறது உடனே நடக்காது, மெல்ல 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 அது நடக்கும். அதுக்கு தான் இன்னொரு 2031 தானே இப்போ தேர்தலில் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பர்களும் கிடையாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அது மெல்ல மெல்ல வரும், என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஓகே சார், இவ்வளோ நாள் அசம்பிளி நடந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதல்வரோட செயல்பாடு, தாவேகா செயல்பாடு, அப்புறம் எதிர்கட்சி திமுக செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தாவேகா அமைச்சர்கள் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க திமுகவோட கேட்ட கேள்வியெல்லாம் அவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேகா வெற்றி அடைந்து பெரும்பான்மையோடு உள்ளே வந்த பிறகு, பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, மைனாரிட்டி தான், பட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு திமுகவினர் என்ன நினைச்சாங்கன்னா, நாமெல்லாம் இத்தனை வருஷம் சட்டமன்றத்தில் கொடி கட்டி வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, ஒரே நாளில் ஊதி தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாங்க. விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு சட்டசபையில் ஏதாவது கலவரத்தை தினந்தோறும் இவங்க அரங்கேற்றுவாங்க, வெளியில் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாமே தாவேகா தான் பண்ணிச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவாங்கங்கிறத அவர் யூகித்து
எல்லா நேரமும் சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஒளிபரப்பணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார். ஆக்சுவலாக கடந்த ஆட்சியிலையும் அது நடந்துச்சு. பட் என்னன்னா அங்கே நடந்த சில முக்கியமான இதை மட்டும் டிவியில் வருமே தவிர எல்லா நேரமும் நேரடி ஒளிபரப்பெல்லாம் இருந்ததில்லை. இந்த ஆட்சியில் வந்து என்னானாலும் பரவாயில்ல, ஒருவேளை எங்களுக்கே பதில் சொல்லாமல் சொல்ல தெரியாமல் நாங்களே வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, இது நேரலையாக ஒளிபரப்பு பண்ணுங்கிறதுல உறுதியாக இருந்துட்டாரு. அது இன்னைக்கு ப்ளஸ் பாயிண்டாக தாவேக்காவுக்கே அமைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு இருமாப்போடு உள்ள வந்த திமுக இன்னைக்கு தாவேக்காவினருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க கேள்வியெல்லாம் தொடர்ந்து எழுப்புறாங்க, பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த சின்ன பசங்களை ஓட விட்டுலான்னு நினச்சி வந்தோம், இவங்க நம்மளை ஓட விடுறாங்களேங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அதே நேரத்தில் இப்போ மரிய வில்சன் போன்ற அமைச்சர்கள் பேசும்பொழுது அவங்க தமிழை தப்பாக வாசிக்கிறாங்கங்கிறத மாதிரிலாம் சொல்லி அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே மாற்றுவதற்கு முனைகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல கோவப்பட்டார், அப்புறம் முதல் நாள் கோவப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு நான் வந்து இப்படி தான் வளர்ந்தவன், இப்படி தான் படித்தவன் அப்படின்லாம் கொஞ்சம் மெல்ல கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதையும் மக்கள் பார்க்குறாங்க, சரி ரைட்டு அவர் சொல்கிற பதிலும் கொஞ்சம் கன்வின்சிங்காக தானே இருக்குது, இதை ஒரே அடியாக அவ்வளோ பெரிய குறைய சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி எதெல்லாம் மைனஸ்ன்னு தாவேக்கா மீது இவங்க நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாமே இன்னைக்கு ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிது. ஸோ அதனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களை நெருங்கிட்டாங்க அவங்க. இந்த 100 நாட்களுக்கான இந்த ஆட்சிங்கிறதும் சட்டமன்ற நிகழ்வுங்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. சார் எப்படி சார் அந்த 100 டேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேனே, ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டாங்க இவங்க. அதாவது மற்றவர்கள் நினச்ச மாதிரி இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 5 மார்க் 6 மார்க் வாங்குற மாணவன் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பானோ அப்படி இந்த தாவேக்கா நிற்கும்னு நினச்சவங்க முன்னால் நானும் வந்து 50 மார்க் வாங்க முடியும் 60 மார்க் வாங்க முடியும்னு நின்றுட்டாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். சார் இந்த அசம்பிளி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா உதயநிதி அவர்களை விசாரணைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பிச்சது, ஏன்னா சண்டை போடுவாங்களோ எல்லாருக்குமே அந்த அச்சம் இருந்தது, என்ன ஆக போகுது இந்த அசம்பிளி அப்படின்னு. இந்த அசம்பிளியில் முதல்வர் விஜய் விசஸ் உதயநிதி எப்படி பார்க்குறீங்க? இவர் ஜெயிச்சாரா, முதல்வர் ஜெயிச்சாரா, இல்லை உதயநிதி ஜெயிச்சாரா, எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை என்பது எல்லாருடைய வாயையும் அடக்கியிருக்கு. ஆக்சுவலாக அந்த நடவடிக்கைக்கு பிறகு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய பேச்சும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சும் ஒரு கண்ணியத்தோடு அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர்கள் எல்லாருமே விஜயை பார்த்த விதமும் தாவேக்காவினரை விமர்சித்த விதமுமே வேற மாதிரி இருந்துச்சு, அந்த லாங்குவேஜே வேறையாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே டோட்டலாக மாறினதுக்கு காரணம் அந்த கைது தான். அதாவது நம்முடைய கட்சியின் தலைமையிலே கை வச்சுட்டாரு அவரு, அப்போ நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் எல்லாருமே வந்து ஒரு முதலமைச்சர் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற இடத்துக்கே வந்தாங்க. அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேங்கிறது தான் உள்ளபடியே வருத்தம். நீங்கள் இந்த மரியாதையை ஒரு முதலமைச்சருங்கிற மரியாதையை நீங்கள் எப்போவுமே அவருக்கு கொடுத்துருந்தா இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த கம்பீரம் அது எதையுமே அவர் விட்டு கொடுக்கல. இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரம்ங்கிறது இன்னும் மெருகேறி இருக்கு, இன்னும் ஜாஸ்தியாயிருக்கு. அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து உட்கார்றாரு. ஒரு 100 நாளில் அந்த சட்டமன்றத்தை அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சரியான அரசியலை பண்ணுவாங்க. உதயநிதியோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஆக்டிவா இருந்திருக்கலாம். இல்லை அவரும் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு. அதே நேரத்தில் விஜயின் அவர்களுடைய வெற்றியை வந்து அவரால் இன்னமும் தாங்கிக்க முடியல. ஸோ அதன் விளைவாக தான் என்ன பண்றாரு, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்திரிச்சு நின்று ஒரு முதலமைச்சர் வருவதை எதிர்கொள்றாருன்னா நான் எந்திரிக்கவே மாட்டேன் உட்காந்துருப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது அந்த இதுதான். நம்ம இவருக்கெல்லாம் எந்திரிக்கணுமா, நான் கூட பார்த்தாங்களோ உட்காந்தே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பட் அது கிடையாது, முதலமைச்சருங்கிற பதவிக்கான மரியாதை தான், தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கான மரியாதை கிடையாது. அதை அவர் உணரணும். இதே வந்து உதயநிதி முதலமைச்சராக இருந்து விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கட்டாயமாக எந்திரிச்சு தான் நிற்க போறாரு. ஸோ அந்த பண்பு அவருக்கு இருக்கும். இவங்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னு நமக்கு தெரியல. பட் அதான் அது போன்ற சின்ன சின்ன குறைகள் உதயநிதி அவர்கள்ட்ட இருக்க தவிர ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் சிறப்பாக தான் செயல்படுறாரு. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு பட்டியலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.